பிரபல பாகிஸ்தான் அணியினுடைய கிரிக்கெட் வீரரான அசாம் கான் அவர்கள் தான் இப்போ தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ரசிகர்களாலே விமர்சிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு நடந்த நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு மேட்ச்சில் அப்படி அசாம் கான் அவருடைய பார்ட்டிசிபேட் ரொம்பவே கம்மியாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு பலரும் அப்படி சோஷியல் மீடியாக்களில் இவரை விமர்சனமும் செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம் என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பிரபல பாகிஸ்தான் அணியினுடைய கிரிக்கெட் வீரரான அசாம் கான் அவர்கள் இதுவரைக்கும் நிறைய நடந்து முடிஞ்ச மேட்சஸ்லையும் இவருடைய பார்ட்டிசிபென்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. இவர் இதுவரைக்கும் இந்த ஒரு டீமுக்கு பெரிதளவில் ஸ்கோர்ஸும் எடுத்து கொடுத்ததில்ல. அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் லெவல்லையுமே இவர் நேற்றைக்கு நடந்த நியூசிலாந்து விசஸ் பாகிஸ்தான் இந்த ஒரு மேட்ச்சில் அப்படி ஃபீல்டிங் லெவல்லையுமே ரொம்பவே சொதப்பிட்டு இருந்தாரு அப்படின்னு நிறைய ரசிகர்கள் விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபிட்னஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் விளையாடுறதை பார்க்கும்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டுக்கு முக்கியமே ஃபிட்னஸ் லெவல் தான். ஸோ அவர் நிறைய விஷயங்களில் அவரை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி நடந்தால் மட்டுமே இவரால் சரியாக கிரிக்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ரசிகர்கள் விமர்சனமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசாம் கான் அவர்கள் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச மேட்சஸில் இவருடைய பார்ட்டிசிபென்ட் ரொம்பவே கம்மியாகவும் இருக்குது, அதே மாதிரி கம்மியான ஸ்கோர்ஸும் இருக்குது. ஆனால் நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து இவர் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச நிறைய மேட்சஸில் அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு முயற்சிக்கு பாராட்டுக்களை கொடுக்கலாம். ஆனால் அவரே அவர் நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவரால் நல்ல ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம த பீப்பிள் டிஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.